நான் 1980 வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் வாரம் முழுவதும் மருத்துவ சேவை ஆற்றுவேன். வாரத்தில் இறுதி நாட்களில் சமுதாய பணி ஆற்ற வேண்டி இரவு முழுவதும் அரசு பேருந்துகளில் அமர்வதற்கு கூட இடமில்லாமல் நின்று கொண்டே பல மணி நேரம் பயணம் செய்து சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு கூட பல மைல் தூரம் கால்நடையை நடந்து வயல்வெளிகளிலும் வாய்க்கால் வரப்புகளிலும் ஏறி இறங்கி மின்சார வசதி இல்லாத கிராமங்களுக்கு கூட லாந்தர் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் கிராமமாக சென்று அங்கு கூடியிருப்போர் 10-20 பேர் தான் என்றாலும் நம்பிக்கையோடு பரப்புரை செய்து மக்களின் மனங்களை வென்றிருக்கிறேன். அதன் விளைவாக பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளாக லட்சக்கணக்கான பாட்டாளி தொண்டர்களுக்கு பதவி பெற செய்தேன். எனது செயல்பாடுகளும் போராட்டங்களும் அறிக்கைகளும் பேட்டிகளும் எண்ணற்ற அரசியல் மாற்றங்களை தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் எல்லோரும் பாராட்டும்படியான பல சாதனைகளை செய்தன. உதாரணத்திற்கு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு, அருந்ததியர் இடஒதுக்கீடு, மத்திய அரசின் கல்வியில் 27% இடஒதுக்கீடு, மத்திய அரசின் மருத்துவ கல்வியில் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் SC/ST இடஒதுக்கீடு போன்ற பல சமூக நீதி முன்னெடுப்புகள் எனது சாதனைகளாக தோன்றன. பலகட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையை தவிர மற்ற எல்லா மத்திய சிறைச்சாலைகளிலும் கொடுமைகளை அனுபவித்தேன். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறை கொடுமைகளையும் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவிற்கு மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் JK மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன், பொருளாளர் திலகபாமா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11 மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.